ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளோட படிக்கிறாண்டா சேனலில் சப்டிவிஷனாக நம்ம பராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 டேஸ் ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 60 நாள் வகுப்புகள் முற்றிலும் இலவசம். ஸோ இலவசமாக வருதேன்னு சொல்லிட்டு உதாசீனம் செய்யாதீங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். பிகாஸ் நம்மளோட ஒரே மோட்டிவ் என்னன்னா, ஆங்கிலத்தை பார்த்து யாரும் பயப்படவோ சங்கடப்படவோ கூடாது. அது ஒன்று மட்டும்தான். பிகாஸ் நிறைய பேர் ஆங்கிலம் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயம் இருக்கும், சங்கடமா இருக்கும். நம்ம ஒருவேளை மிஸ்டேக்கா பேசிட்டோம்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசவே அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. பிகாஸ் நீங்க பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகுமே. சோ இனிமே நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலுமே, ஆமா நான் தான் மிஸ்டேக் செஞ்சேன், இப்போ அதனால என்ன வந்துச்சு, நான் பண்ணுவேன், நான் அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மிஸ்டேக்ஸை நீங்க உங்களுடையதாக்கி கொண்டு, ஆமா நான் பண்ணினேன் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ற போது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உங்களை விட்டு ஓடிடும். ஸோ இந்த அணுகுமுறையோட இனிமே நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு தாட்டியும் நீங்க மற்றவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்றப்போ மனசுக்குள்ள அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன வரும்னு யோசிக்காம நீங்க யோசிக்கிறதையே இங்கிலீஷ்ல எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா யூ கேன் டாக் வெரி குட் இன் இங்கிலீஷ். ஆல்ரைட், இன்னைக்கு நம்மளோட தேர்ட் வீடியோ. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிச்சு இது 3வது நாள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே நான் வெறும் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். செகண்ட் டே வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அண்ட் இன்னைக்கு பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொனவுன்ஸுக்கு நான் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கோ அண்ட் வாட்ச் இட். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் வித் ஐ. ஐனா என்னது? நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றப்பவே ஐ ஆம் ரம்யா, ஐ ஆம் ஸ்வேதா, ஐ ஆம் ராஜ்குமார் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ஐ அப்படின்றது நான். நான் என்னை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது ஐ அப்படின்ற வார்த்தையை சொல்லிதான் உபயோகப்படுத்தணும். அடுத்தது வி. வினா என்னது? நாம். நாம். வி ஆர் பாய்ஸ், வி ஆர் கேர்ள்ஸ், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் லீடர்ஸ். அந்த மாதிரி நீங்க உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லும் போது வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வி ஆர் அ குட் ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது யூ. யூனா யாரு? YOU. யூ. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை லவர், யூ ஆர் மை பெஸ்டி, யூ ஆர் மை ஹஸ்பண்ட், யூ ஆர் மை ஒய்ஃப், யூ ஆர் மை குட் லீடர், யூ ஆர் மை எவ்ரிதிங். அந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து குறிப்பிட்டு நீ, நீங்கள் அப்படி சொல்லும் போது நம்ம யூ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹி. HE. ஹி. ஹீனா அவன், அவர். ஹி இஸ் மை ஃபாதர், ஹி இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், ஹி இஸ் மை எவ்ரிதிங். ஒரு மனுஷனோட, அதாவது ஒரு மேலோட நேம் உங்களுக்கு உடனே தெரியலனா அந்த நேரத்துல நீங்க ஹி அப்படின்ற வார்த்தையை தாராளமா யூஸ் பண்ணி சொல்லலாம். HE. ஹி. ஓகேவா? ஹீன்றது மேல். அடுத்தது ஷி. ஷீன்றது ஃபீமேல். ஹீனா மேல், ஷீனா ஃபீமேல். அவள். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை மதர், ஷீ இஸ் மை சிஸ்டர். சிம்பிள்ல. அடுத்தது இட். இட்னா அது. அது இதுன்னு சொல்லுவோம்ல, இட். இட் இஸ் மை பேக், இட் இஸ் மை ஃபோன், இட் இஸ் மை டாக். இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸையோ இல்ல நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸையோ இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லும் போது இட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது தே. தே அப்படின்னா என்ன? அவர்கள், அவைகள். தே ஆர் மை ஸ்கூல்மேட்ஸ், தே ஆர் மை கிளாஸ்மேட்ஸ், தே ஆர் மை லீடர்ஸ், தே ஆர் மை எவ்ரிதிங். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கும்பலை காமிச்சு அவர்கள், அவைகள்னு சொல்லும் போது நம்ம தே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்தது மீ. ME. மீ. நீங்க உங்களை பத்தி மீ சொல்லும் போது இந்த ME மீயை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிவ் மீ அ பேப்பர். எனக்கு ஒரு பேப்பர் கொடு. He called me to his house. என்னை அவன் வீட்டுக்கு அழைத்தான். மீ. மத்தவங்க உங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்குறப்போ he asked me the answer. அவன் என்கிட்ட ஆன்சர் கேட்டான். இல்லைனா she asked me a answer. இல்லைனா give me some water. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் மீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். மீன்றது எனக்கு, என்னை அப்படின்னு அர்த்தம். அதுவே ஐ அப்படின்றது நான். ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம் அ மேன், ஐ ஆம் அ கேர்ள். இந்த மாதிரி தான் மாறும். சரியா? அடுத்தது ஹஸ். ஹஸ்னா என்ன? US. நமக்கு, நம்மை, நமக்கு, நம்மை. ஃபார் எக்ஸாம்பிள், தே கேவ் அஸ் ட்ரபிள்ஸ். அப்படின்னா என்னது? அவர்கள் நமக்கு தொந்தரவு கொடுத்தனர்.
அஸ்னா நமக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். வி வாண்ட் அஸ் குட் ரூல் அப்படின்னா நாம் நமக்கு ஆளுகை வேண்டுகிறோம். நமக்கு ஒரு நல்ல ஆளுகை, ஒரு நல்ல லீடர்ஸ் நம்மள பாத்துக்கிட்டாங்கன்னா நம்ம உண்மையிலே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அததான் வி வாண்ட் அஸ் குட் ரூல். தே கேவ் அஸ் ட்ரபிள். தே லெஃப்ட் அஸ் இன் 1947. அவர்கள் நம்மை 1947ல விட்டு சென்றனர். அஸ்னா நம்மள, நமக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூ, உனக்கு, உன்னை, உங்களுக்கு, உங்களை. I gave you a book. He called you a man. She made you a man. Thank you very much. இது நம்ம ஈஸியா யூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ் தானே. Thank you very much அப்படின்னா உங்களுக்கு நன்றி. சிம்பிள் வார்த்தை. உங்களுக்கு நன்றி. ஸோ இந்த யூ அப்படின்ற வார்த்தை மற்றவங்கள பார்த்து நம்ம குறிப்பிட்டு உனக்கு, உன்னை, உங்களுக்கு, உங்களை அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹிம். ஹிம், HIM அப்படின்னா அவனுக்கு, அவனை. ஃபார் எக்ஸாம்பிள், தே சல்யூட்டட் ஹிம். தே சல்யூட்டட் ஹிம் அப்படின்னா அவர்கள் அவனுக்கு வணக்கம் செலுத்தினர். அவர்கள் அவனுக்கு வணக்கம் செலுத்தினர். தே சல்யூட்டட் ஹிம். அந்த மனுஷன் இப்படி வராரு, அவரை பார்த்தோன்னே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றாங்க. அததான் தே சல்யூட்டட் ஹிம். இங்க தே அப்படின்னு இருக்கிறது யாரு? ஒருத்தரா இல்ல ஒரு குரூப்பா? தே அப்படின்னாலே அவர்கள், அவங்க எல்லாரும் அப்படின்னு தானே அர்த்தம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. அப்போ இங்க ஹிம் அப்படின்றது அந்த லீடரை, அந்த சார. சோ தே, அவங்க எல்லாருமே இந்த சார் இப்படி வந்தோடனே அவரை பார்த்துட்டு சல்யூட் பண்ணாங்க அப்படின்னு தானே இருக்கு. ஸோ சிம்பிள் தானே. தே சல்யூட்டட் ஹிம். அடுத்தது ஹெர். ஹிம்ன்றது ஒரு மேல பத்தி சொல்லும் போது சொல்ல வேண்டிய வார்த்தை ஹிம். ஹெர் அப்படின்றது ஒரு ஃபீமேலை பத்தி சொல்ல வேண்டிய வார்த்தை. அவளை, அவளுக்குன்னு அர்த்தம். HER, ஹெர். ஓகேவா? நம்ம ஷீ, ஹி அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம்ல. ஹி, ஷி. ஹீனா அவன், ஷீனா அவள். இங்கேயும் ஹெர்ன்றது அவளை, அவளுக்கு, அவளை, அவளுக்கு. ஹிம்ன்றது அவனுக்கு, அவனை. ஹிம். சரிங்களா? ஹெர் அப்படின்ற வார்த்தைக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். வி கால்ட் ஹர் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா யாரு? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, யோசிங்க. நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா யாரு? இது ஜிகேல கூட வந்திருக்கும். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல படிச்சிருப்போம். நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா யாரு? சரோஜினி நாயுடு. வெரி சிம்பிள். வி கால்ட் ஹர் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னா வீணா யாரு? நம்ம எல்லாருமே. கால்டு ஹெர். ஹெர்ன்றது அவளை, சரோஜினி நாயுடு அவர்களை நம்ம நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னோம். நாம் அவரை கவி குயில் என்று அழைத்தோம் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? நாம் வி கால்டு ஹர் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. ஈஸி தானே. இட் அப்படின்ற வார்த்தையை நம்ம முதல்ல பார்த்தோம்ல. அது, இது, அதான் அதுக்கு அர்த்தம். அதை நம்ம அதற்கு, அதனை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் அன் எலிஃபண்ட். இட் வாஸ் அன் எலிஃபண்ட். அது ஒரு யானை. ஐ கேவ் இட் அ பனானா. நான் அதற்கு ஒரு பழம் கொடுத்தேன். எதுக்கு? எலிஃபண்ட்டுக்கு, ஒரு யானைக்கு நான் பழம் கொடுத்தேன். ஐ கேவ் இட் அ பனானா. இப்போ இங்க இட்டுன்றது தான் யானை, ஐன்றது நானு, கேவ்ன்றது கொடுக்கிறது. சரிங்களா? ஐ கேவ் இட் அ பனானா. பனானான்றது என்னது? வாழைப்பழம். ஐ கேவ் இட் அ பனானா. I got from it a blessing. I got from it a blessing. I got from it a blessing அப்படின்றது ஐன்னா நானு ஒரு யானையை நான் பார்த்தோன்னே யானைக்கு என் கையில இருந்த பழத்தை கொடுத்தேன். பழத்தை சாப்பிட்டோன்னே யானை என்ன ஆசீர்வதிச்சிச்சு. He gave it a needle. அதுக்கப்புறம் அவன் அதற்கு ஊசி கொடுத்தான். He gave it a needle. இங்க he gave it a needle அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் அதற்கு ஊசி கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. எனக்கு இது பத்தி தெரியல. பொதுவா யானைக்கு ஊசியா கொடுப்போம். உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது தெம்ன்றது அவர்களுக்கு, அவர்களை அப்படின்னு அர்த்தம். தேர் வேர் சம் பிளைண்ட் பீப்புள். தேர் வேர் சம் பிளைண்ட் பீப்புள், அதாவது சில குருடர்கள் இருந்தனர் அப்படின்னு இருக்குது. தெம்ன்றதே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் சொல்லுவோம். இருந்தனர், அவர்களுக்கு, அவர்களை அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா ஹெல்ப்டு தெம். ராஜா ஹெல்ப்டு தெம். ராஜா அப்படின்ற ஒரு மனுஷன் கொஞ்சம் மக்களுக்கு உதவி செஞ்சான். ராஜா அவர்களுக்கு உதவினான் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ தெம்ன்றது ஒரு செட் ஆஃப் மக்கள். அந்த நிறைய மக்களுக்கு ஒரு மனுஷன்
உதவினான் அப்படின்னு இருக்கு. அப்போ தெம்ன்றது அவர்களுக்கு, அவர்களை. சரிங்களா? அடுத்தது மைன் அப்படின்னா என்னுடையது, என்னது, என்னது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். திஸ் இஸ் மை புக், இது என்னோடதுப்பா. திஸ் புக் இஸ் மைன், இது என்னோடது, இந்த புத்தகம் என்னுடையது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுடையதுன்னு நீங்க அது மேல ஒரு உரிமை வச்சு சொன்னீங்கன்னா அப்போ அங்க மைன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதுவே இது எங்களுடையது, இது எங்களுடையது, அவர்ஸ், இது எங்களுடையது, இது எங்க வீட்டோடது, இது எங்க அப்பா அம்மாவோடது, இது எங்க ஃபேமிலியோடது, அந்த மாதிரி சொல்றத இட் இஸ் அவர்ஸ். பாரத் இஸ் அவர் கண்ட்ரி. பாரதம் நம் நாடு, பாரதம் நம் நாடு. அப்படியா? உண்மையா? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இட் இஸ் அவர்ஸ் அப்படின்னா அது நம்முடையது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது. அவர்ஸ்னா நம்முடையது, மைன் அப்படின்னா என்னுடையது, யுவர்ஸ்னா உன்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் யுவர்ஸ் அப்படின்னா அவள் உன்னுடையவள். ஹி இஸ் யுவர்ஸ் அப்படின்னா அவன் என்னுடையவன். இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள யூஸ் பண்ற சென்டென்ஸ், அது நமக்கு வேணாம். மோகனா இஸ் யோர் ஒய்ஃப். மோகனா இஸ் யோர் ஒய்ஃப் அப்படின்னா என்ன? மோகனா உன் மனைவி, மோகனா உன் மனைவி. புரிஞ்சிருச்சா? அப்போ யுவர்ஸ்ன்றது உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட நம்ம ஒருத்தவங்களை பார்த்து சொல்றது. அதுவே அவர்ஸ்ன்றது ஒரு ஃபேமிலியா, ஒரு யூனிட்டியா, ஒரு ஒற்றுமையா ஒரு விஷயத்த பத்தி சொல்றது. மைன் அப்படின்றது என்னுடையது, என்னது அப்படின்னுவோம்ல, அதுதான். ஹிஸ் அப்படின்றது அவனுடையது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ். திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னா இது அவனுடைய வீடுப்பா. ஹிஸ், HIS. நான் ஹிஸ்ன்னு நீங்க ஐஎஸ் அந்த இஸ்ஸா அப்படின்னு நினைக்காதீங்க. அது வேற இஸ், இது வேற ஹிஸ். HIS அப்படின்றது அவனுடைய. திஸ் இஸ் ஹிஸ் ஸ்கூட்டர், இது அவனுடைய ஸ்கூட்டர், இது அந்த பாயோடதோ. ஆமா, இது அந்த பாயோட ஸ்கூட்டர். ஏன்னா அங்க ஹிஸ்ன்னு தானே இருக்கு, ஹெர்ன்னு இருந்தாதான் அவளுடையதுன்னு இருக்கும். சரிங்களா? ஹிஸ் அப்படின்றது இது அவனுடைய ஸ்கூட்டர். அப்போ ஹிஸ் அப்படின்ற வார்த்தை அவன், அவனுடைய அப்படின்னு வரும். ஹர் அப்படின்ற வார்த்தை அவளுடைய, அவள் அப்படின்றதுக்கு வரும். ராம் இஸ் ஹர் ஹஸ்பண்ட். ராம் அப்படின்ற ஒருத்தர் அவளுடைய ஹஸ்பண்ட், கணவன் அப்படின்னு சொல்றாங்க. சாம் இஸ் ஹர் பிரதர். சாம் அவளுடைய சகோதரன். புரிஞ்சிருச்சா? அப்ப ஹர் அப்படின்றது அவளுடைய, ஹிஸ் அப்படின்றது அவனுடைய, இட்ஸ் அதனுடைய. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் இட்ஸ் கலர். நான் அதன் நிறத்தை விரும்புகிறேன். ஐ லவ் இட்ஸ் கலர். இன்னொரு எக்ஸாம்பிள், ஷீ லவ் இட்ஸ் ஸ்வீட்னஸ். ஷீ லவ்ஸ் இட்ஸ் ஸ்வீட்னஸ். அதாவது அவள் அதன் இனிமையை விரும்புகிறாள். ஷீ லவ்ஸ் இட்ஸ் ஸ்வீட்னஸ். அதோட ஸ்வீட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. இப்ப நான் சொல்லும் போதே அதோட அப்படின்னு தானே சொன்னேன். அப்பனா அதனுடைய, அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, வாட்டர் மெலன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ வாட்டர் மெலன் எப்படி இருக்கும்? ஜூஸியா தானே இருக்கும். ஐ லவ் இட்ஸ் ஜூசினஸ். எனக்கு அது ஒரு மாதிரி ஜூஸியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இட்ஸ் ஜூசினஸ். எனக்கு வாட்டர் மெலன்ல அதனுடைய ஜூசினஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனுடைய அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் யூஸ் பண்றோம். அவளுடையன்னு சொல்லும் போது ஹெர் யூஸ் பண்றோம். அவனுடைய அப்படின்னு சொல்லும் போது ஹிஸ் யூஸ் பண்றோம். அடுத்தது தேர் அப்படின்னா அவர்களுடைய. ராமன் சீதா ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ராமும் சீதாவும் கணவன் மனைவி. அதுக்கப்புறம் தே லவ் தேர் சில்ட்ரன். இங்க தேர் சில்ட்ரன் இருக்கா அப்படின்னா என்ன? அவர்கள் தங்கள் குழந்தைகளை நேசிக்கின்றனர். ராமும் சீதாவும் அவங்களோட கிட்ஸ் மேல உயிரே வச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அததான் தே லவ் தேர் சில்ட்ரன். தேர் அப்படின்னா அவர்களுடைய. ஈஸி தானே? அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு ஒரு 15 ப்ரொனவுன்ஸ் கிட்ட பார்த்திருப்போம். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்ரு. அவனுடைய, அவளுடைய, என்னது, அவன், அவள், இந்த மாதிரி விஷயங்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நாளை பின்ன ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா ஃப்ரேம் பண்ண வரும். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டை எடுத்து பிரிச்சு அதுல நான் இப்ப சொன்ன எல்லா வார்த்தை ஸ்டார்டிங் வித் ஹி, ஷி, ஐ, மீ, மை, தே, தேர், எல்லா வார்த்தையும் ஒரு வார்த்தைக்கு ஒரு 3 சென்டென்ஸ் நீங்களா உருவாக்கி போனு எதையும் பார்க்காம பயபக்தியா மனசுக்கு உண்மையா உட்காந்து எழுதுங்க. அண்ட் நீங்க எழுதின சென்டென்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல போடுங்க. அதை நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மேக் ஷூர் லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப் த சேனல்